மயிலாடுதுறை இரட்டை கொலை குறித்து உரிய முறையில் விசாரணை நடத்தி காரணமானவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை தேவை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மயிலாடுதுறையில் இரட்டை கொலை சம்பவம் நடந்திருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. வழக்கை விசாரிப்பதற்கு முன்பே காவல்துறை தீர்ப்பை எழுதுவதா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். சாராயம் விற்பதை சுட்டிக்காட்டியதால் தான் இந்த கொலை நடந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையில தட்டிக்கட்ட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும், எந்த தவறு குறித்து புகார் அளித்தாலும் புகார் அளிப்பவர்கள் மிரட்டுவதும் கொல்லப்படுவது என மக்கள் முற்றிலுமாக அன்சேஃப் மோட்ல அரசு முதல்வர் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தனது ஆட்சியில் எந்த தவறுமே நடக்காதது போல் எடுத்து அதை வலம் வருகிறார் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய விந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களின் கொலை காரணத்துக்கு தீவிர விசாரிப்புடன் தொடர்புள்ளவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசு வலியுறுத்துவதாகவும், விளம்பரங்களில் மட்டும் இருக்கும் கவனத்தை மக்கள் பணியிலும் சிறிதாவது செலுத்துமாறு முதல்வரை கேட்டுக்கொள்வதாக கண்டனம் தெரிவித்து தற்போது இந்த எக்ஸ்தல பக்கத்தில் தனது குற்றச்சாட்டை அரசின் மீது வைத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.